இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நம்பிக்கையோடு உம்மை நாடி வருகிறவர்களுக்கு பல நன்மைகளையும் அதிசயங்களையும் நீர் செய்து கொண்டிருக்கிறீர். இதோ இந்த நலம் ஹீலிங் சேனல் வழியாக நீர் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறீர். நீர் செய்கிற எல்லா செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அந்நாளில் காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர். பார்வையற்றோரின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் பார்வை பெறுவர். ஒடுக்கப்பட்டோர் மகிழ்ச்சி அடைவர் என்று கூறுகிறது. இவையெல்லாம் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தினால் நடக்கும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இதோ இயேசுவை நோக்கி, தாவீதின் மகனே, எங்களுக்கு இரங்கும் என்று 2 பார்வையற்றோர் இயேசுவை பார்த்து கத்தினார்கள். நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா என்று அவர்களை இயேசு கேட்டார். ஆம் ஐயா என்றார்கள். உடனே இயேசு அவர்கள் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனடியாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது என்று நற்செய்தி வாசகம் கூறுகிறது. முதல் வாசகத்தின் வெளிப்பாடாக நாம் இதை பார்க்கிறோம். அன்பான இயேசு ஆண்டவரே, இதோ உமது அருள் பிரசன்னத்தில் மக்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தவரே, நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய அருள் பிரசன்னத்திலே நாங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் அதிசயம் செய்பவர், ஆறுதல் கொடுப்பவர், நோய்களை தீர்ப்பவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் நம்பியபடியே எங்கள் தேவைகளை நீர் நிறைவு செய்யும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காகவும் நம் குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அவர் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.